राजाधिराज राजमार्तांड राजकुल तिलक राजधीर गंभीर राजभूपति श्री राजाराम महाराज महाराज। मंत्री சேவகரை உடனே அனுப்பி நாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த கிராமாதிகாரி ஜெயபாலனை மற்றும் ரம்பா கண்ணா உங்கள் இருவரையும் கைது செய்து தர்பாருக்கு அழைத்து வரும்படி மகாராஜா உத்தரவு. நாங்கள் செய்த குற்றம் என்ன? சாதுவான ஹரிதாசை அநியாயமாய் பரதவிக்க விட்டதற்காக கிராமாதிகாரி ஜெயபாலனுக்கும் இன்னும் துர்நடத்தையை ரம்பாவிற்கு போதித்த கண்ணனுக்கும் சிறைவாசம் விதித்திருக்கிறோம். ரம்பா தாசிகுலத்தில் பிறந்தவளாயிருந்தாலும் துர்போதனையினால் அழிந்த உனக்கு இனி நீ நல்வழி திருந்த உன்னை நாம் விடுதலை செய்கிறோம். மாதவிதாஸ், அரசாங்கத்திற்கு உதவி அளித்த நீ ஹரிதாசன் சொத்துக்களை ஹரிதாசிடமே ஒப்படைத்து விட்டு மிகுந்தவைகளை உன் இஷ்டப்படி உபயோகிக்க நாம் அனுமதித்திருக்கிறோம். மாமுனிநாதரே, நான் உயிருடன் என் தாய் தந்தையர்களை காண முடியாவிட்டாலும் இந்த சரீரமாவது அவர்கள் பாதங்களை அடையட்டும். हरी हरी अपा हरी 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 अम्मा अपा अम्मा हरी अपा हरी लक्ष्मी लक्ष्मी काशिயை கண்டேன். நீங்களா? ஏது வேஷமெல்லாம் பலமா இருக்கே. துளசி மாலை, நாமம், கமண்டலம் எல்லாம் குருநாதன் செயல். ஆமா, இந்த பெரிய காட்டுல அன்ன ஆகாரம் இல்லாம என்ன தனியா விட்டுவிட்டு எங்க போயிருந்தேன்?
லட்சுமி இந்தா இதை சாப்பிடு. இது எனது பெற்றோர்களின் பாத பூஜையின் புண்ணிய தீர்த்தம். இதன் மகிமையினால் உன் பாவம் அகன்று நீ புனிதவதி ஆகிவிடுவாய். இந்த கழங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாளா? எல்லாம் எனது குருநாதர் மகிமைதான். குருநாதன் மகிமை வேதாந்தத்துல இறங்கி விட்டாப்பல இருக்க. அப்படின்னா அந்த கிழங்குல ஒரு நதியில தள்ளி விட்டுடுங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு முக்தி அடையட்டும். லட்சுமி, ஏன் இப்படி பேசுகிறாய்? என் கூட வா. என் தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தால் நீ புண்ணியவதி ஆகி விடுவாய். ஆமா ஆமா, 6 வருஷமா இல்லாத அப்பா அம்மா பக்தி இப்ப ஆகாசத்துல இருந்து குதிச்சுடு தாக்கும். சரி சரி, நீங்க உங்க அப்பா அம்மா கூட போங்க, நான் எங்க அப்பா வாத்துக்கு போறேன். சாரதா, சாரதா. அடடே, வாங்க உட்காருங்க. அவங்க வெளியில போயிருக்கிறாங்க. அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே போக வேண்டி வந்தானே. ஐயா, என்ன பேசுறேன், ஜாக்கிரதை. பைத்தியக்காரி, கோபிச்சுக்கிறியோ? இவனெல்லாம் நமக்கு சதமா? காலம் வரட்டும்னு தானே இருந்தேன், இப்ப வந்துட்டு. உனக்கு காலம் வரல, காலம் வந்துட்டா போடு. உனக்கு விஷயம் இன்னும் தெரியல. ரொம்ப அதோ கதியா போயிட்டா. ஹரிதாசுக்கும் சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சாச்சு. ஆமா, அவரும் எல்லாத்தையும் தர்மம் பண்ண சொல்லிட்டாரு. ரொம்ப சொத்துக்கள் எல்லாம் மகாராஜா எனக்கு கொடுத்துட்டாரு. அதோட இப்ப கார் வந்துட்டுதா இல்லையா எனக்கு? நீயும் என்னோட வந்துட்டா மரியாதையா வெளியில போயிடு. அடா, உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என் கையை பிடிச்சு இழுத்ததாக அவன்கிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டு மறுஜோலி பாக்குறேன் பாரு. சரிதான், போடா போ போ. போடா. ஐயோ, என் கையை விடு, நான் மாட்டேன். ஸ்நேகத்தோட வந்துடும். கையை விடு. தாசு, என்ன கேட்டீங்களா அக்கிரமத்தை? நான் உங்களை பார்க்க வந்தேனா? அப்புறம் சொல்ல மறமல்லையே. புரிஞ்சுக்கிட்டேன். என் கையை பிடிச்சி இழுத்தான். அடியே பாதகா, அடியே சொண்டாளா, இப்படியா செஞ்சனே? உன்னை என்ன பண்ற பாருப்போம். சாரதா, நான் சாரதா பொழைக்கிறதா? ஐயோ, புத்தி கெட்டு போச்சு தாசு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். என்னது?